வணக்கம் சார். என்ன சந்துரு, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு சார். சரி, நீங்க போங்க. சரிங்க சார். கவி, சதீஷ் Hi, friends. ஹாய் சதீஷ். Hi. ஹாய்டா. இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவனோட தான். சதீஷ், கவிதா மை லவர். ஹாய். ஹாய். சரி, you just carry on. See you later. His birthday boy. சொல்லுங்க சார். சந்துரு, இந்த வாரம் எத்தனை பொண்ணுங்க வேணும் ஜெயந்த் கேட்டிருக்கான்? 3 பொண்ணு வேணும்னு கேட்டிருக்கான். விக்கி கூட்டிட்டு வந்த பொண்ணு ஓகேவா சார்? அதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? பொண்ணு ஓகேவா இல்லையான்னு ஜெயந்த் தான் முடிவு பண்ணணும். ஜெயந்த் ரொம்ப பயப்படுறாரு சார். பிரச்சனை வந்துடக்கூடாது, பொண்ணுங்க விஷயம் கவனமா இருக்குன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்க என்ன மீறி என்ன பிரச்சனை வந்துட போகுது? பொண்ணுங்க காணாம போனா பெருசா முயற்சி எடுத்து தேடக்கூடாதுன்னு தானே ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணை பார்த்து டார்கெட் பண்றோம். ஆமாமா, அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணுங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற வசதி வாய்ப்பு இல்லாத பொண்ணுங்க, ஆடம்பரமா வாழ ஆசைப்படுற பொண்ணுங்க, இவங்கள தானே நம்ம பசங்க லவ் பண்ணி பிராக்கெட் போட்டு கூட்டிட்டு வரானுங்க. அப்புறம் என்ன பிரச்சனை வந்துட போகுது? மும்பைல உட்காந்து அவன் எதுக்கு வீணா பயப்படுறான்? அவனை விட்டுத்தல, நம்மளுக்கு நம்ம பிசினஸ் தான் முக்கியம். நீ அதை மட்டும் பாரு. எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஓகே. என்ன சார், பார்க்கலையா? இல்ல மலர், ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. நல்லா தூங்கட்டும், விடுங்க. முன்னெல்லாம் அம்மா பகல்ல தூங்கவே மாட்டாங்க சார். ஆனா இப்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க. மாத்திரை கொடுத்துருக்கிறதே அதுக்காக தானே மலர். முழிச்சுக்கிட்டே இருந்தா கண்டதையும் யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. மறுபடியும் பிபி எகிரிடும். தூங்க வச்சுட்டாங்கன்னு வையேன், உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். நாம வெளியே ஒரு ஸ்கேன் எடுத்தோம்ல, இதான் அதோட ரிப்போர்ட். இதையும் அதோட சேர்த்து வச்சுக்கோங்க, சரியா? டாக்டர் திரும்பவும் நாளைக்கு பார்க்க சொல்லிருக்காங்களா சார்? ஆமா மலர், நான் அதை பத்தி பேசுறதுக்காக தான் முக்கியமா வந்தேன். காலையில 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் ஆன்ட்டியும் ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க பாருங்க சார். நானும் அம்மாவும் ஆட்டோல போய்க்கிறோம். அதெல்லாம் வேண்டாம் மலர். ஆன்ட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா என்னோட முதல் வேலை. மத்ததெல்லாம் எனக்கு அப்புறமா தான். என்ன தொந்தரவு பண்றதா நினைச்சு தயவு செஞ்சு நீங்க சங்கடப்படாதீங்க. நான் சங்கடப்படாம இருக்கணும்னா மறுக்காம நான் கொடுக்கறத நீங்க ஏத்துக்கணும். என்ன கொடுக்க போறீங்க? இருங்க வரேன். சார், அன்னைக்கே நீங்க நிறைய செலவு பண்ணிட்டீங்க. எவ்வளவு ஆச்சுன்னு எனக்கு தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப இத வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்கோங்க சார். ஏன் மலர் என்ன அசிங்கப்படுத்துறீங்க? பணம் வேணும் நான் உங்ககிட்ட கேட்டேனா? கேட்கலங்கிறதுக்காக கொடுக்காம இருக்க முடியுமா சார்? நீங்க முன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல. நீங்களும் இப்போ ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கும் நிறைய தேவை இருக்கும்ல சார். தயவு செஞ்சு இத வாங்கிக்கோங்க சார். இந்த டீல நான் மயில்கிட்டே முடிச்சுக்கிறேன். நீங்க இதை போட்டு ஒன்றும் குழப்பிக்காதீங்க, சரியா? எனக்கு டைம் ஆச்சு. நான் சாப்பிட்டு அப்படியே சவாரி கிளம்பணும். வர மலர். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஏன் அடிக்கடி வெளியில சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்லயே சாப்பிட்டுலாமே. இல்ல மலர், இருக்கட்டும். நான் வெளியவே பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ கூப்பிட்டாதான் சாப்பிட வருவீங்களா? நாளா கூப்பிட்டா வரமாட்டீங்களா? சச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மலர். அப்போ இருங்க, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். மயில் இல்லாத நேரத்துல மாப்பிள்ளைக்கு விருந்து உபச்சாரம் நடக்குதோ, இத போட வேண்டிய இடத்துல போட்டு கொடுத்தா சிறப்பான சம்பவம் நடக்குமே. இந்த விஷயத்தை எப்படி போட்டு கொடுக்கறது?
நேரத்துல விருந்தா சாப்பிடுற விருந்து இதை விட என் அக்கா கொடுக்க போற உனக்கு பெரிய ட்ரீட்டா. வாங்கிக்க ரெடியா இரு. மாமா ஆம்லெட் 2. அண்ணா வாங்கண்ணா. என்னையா மட்டன் சிக்கன் 65 ஆம்லெட் எல்லாம் ஆர்டர் பண்ணுமா ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் எப்பவே. அண்ணே என்னடா தம்பி இன்னும் ரெடி ஆகலண்ணே. என்னடா இன்னமும் ரெடி ஆகல? என்னடா வேலை பாக்குறீங்க? ரெடி ஆயிட்டே இருக்குங்க. என்னையா சொல்றீங்க? அண்ணா ரெடி ஆயிட்டு இருக்குங்கண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிருங்கண்ணா. யோ, புதுசா வந்தவங்க நம்பி ஆர்டர் கொடுத்தா என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறீங்க போல இருக்க. எப்பயா சொல்லிட்டு போனா ஏன் இவ்வளவு நேரம்? அண்ணா சூடா கொடுக்கணும்லங்க, அதனாலதான் எல்லாமே சூடா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாரு, எனக்கு அடிக்கடி இங்க வந்து போறதுக்கு நேரம் கிடையாது. ரெடி ஆகிற வரைக்கும் இங்க இருந்தே வாங்கிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கண்ணா. சோடா தண்ணி அந்த ஐட்டம் எல்லாம் ரெடியா இருக்குங்க. அதை இப்ப கார்ல ஏத்திடுவோங்க. மீதி கூட நாங்களே கொடுத்துருவோங்க. நீங்க கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு நான் எப்படி நம்புறது? என்ன அங்க கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க. பாருங்களேன், மாஸ்டர் சூடா ஆம்லெட் போட்டுருக்காருங்க. எல்லாமே உங்களுக்கு சுட சுட வந்துருங்கண்ணா. அம்மா ரேவதி, பெரியப்பா மேகலாவை கூட்டு போய் கார்ல தண்ணி பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஏத்திருமா போ. சரிங்க பெரியப்பா. சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ற வரைக்கும் நீங்க இதை குடிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அண்ணா வாங்கிங்கண்ணா, சில்லுன்னு இருக்கு. யோ, ஆம்லெட்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆச்சு. சீக்கிரம் போட்டு கொடு. பெரியப்பா எல்லா கூல் ட்ரிங்க்ஸையும் கார்ல ஏத்திட்டோம். சரி சாமி. இங்க பாருங்க, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ரெடி ஆகணும். இல்ல திரும்பி வரதுக்குள்ள கடையா இருக்காது. கடை எடுத்துட்டு போயிருவீங்களாக்க? அட போங்கண்ணா, கார்ல ஏத்தியாச்சு, மத்ததெல்லாம் பின்னாடி வரும். போங்க. வாய் பேசாதீங்க, அனுப்புங்க. போட. ஆண்டவரே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரெடி ஆகலன்னு சொன்னீங்க? ரெடியான ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் ரெடி ஆகலன்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அதான், நீங்க ஆண்டவர், நான் பூசாரி. அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு சப்ளையர் மாதிரி அங்க போய் சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் நோட்டம் போட்டு வரும். அதுக்கு யார் அனுப்புறது? நான் போறேன்ப்பா. அப்பான்னு சொல்லின்னு பார்த்தேன். சரி சரிப்பா, போய் எல்லாத்தையும் தூக்கில போட்டு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன்ப்பா. ஹே கவி, கவி என்னாச்சு? விக்கி, எனக்கு நேரமாச்சு, போலாம் வா. கேக் கட் பண்ணாம எப்படி போறது? எல்லாம் ரெடியா இருக்கு, இப்ப கட் பண்ணிடுவாங்க, அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். வா கவி, ப்ளீஸ் கோச்சுக்காத, வா. சில், வா. அப்போ சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் முடிச்சிடறேன். சார், எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கேக்கை கட் பண்ணி பர்த்டே கொண்டாடிடலாம். டைம் ஆயிடுச்சு. நீ கொடுத்து வச்சோம்டா. எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பிறந்த நாள் வரும். நீ மட்டும் வார வாரம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ற. ஏய், இது என்ன நான் எனக்காகவா கொண்டாடுறேன்? 4 பொண்ணுங்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்க வாழ்க்கையில விலைக்கேத்தி வைக்கணுன்றதுக்காக தான் இதை பண்றேன். சரி வாங்க போலாம். போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய்.
என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பிறந்த நாளை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக நான் பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓகே 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 ஓகே. ஃபுட் மட்டும் இல்ல, காக்டெயிலும் உண்டு. எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா? அப்பா நான் கிளம்பட்டுமா? நீ எப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போவ? பக்கம் தானேப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். 2 தூக்கிட்டு ஒத்தையில போவேனா? கூட யார் அனுப்புறது? அழகரை நான் கூட்டிட்டு போறேன். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இந்த ஆபரேஷன் என் தலைமையில் நடக்குது. எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். ஐயோ என்னால நைட்ல வண்டி ஓட்டிட்டு போக முடியாதுங்க. ஆமா, யார் போறது நீங்களே முடிவு பண்ணுங்க, என்னை தவிர. சரி சரி, செல்ல பிள்ளையவே கூட்டு போ. சரிங்கப்பா. ஏய், எங்க போற? மைக்கு கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். அங்க டெக்னாலஜி படிச்ச பசங்க இருப்பாங்க. நீ கொண்டு போறதெல்லாம் தெரிஞ்சா மொத்தமா 7:30 ஆயிடும். முதல்ல சர்வீஸ் பண்ற மாதிரி போயிட்டு அங்க யாரெல்லாம் வராங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்னு மொத்தமா நோட்டம் போட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் எப்படி நடக்கணும்னு நான் சொல்லுவேன். சரிங்கப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. போலண்ணா. ஐயோ, இவன் வேற போயிட்டானே. ஹலோ, வண்டி ஓட்ட முடியாது அவனை போட்டு சொல்லி அனுப்பிச்சது நீங்க தானே? அப்புறம் நான் அவனை போயிட்டோன்னு. இல்ல, கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் புரோட்டா தான் கேட்பான். அந்த புரோட்டாவை நீங்க தான். இல்ல இல்ல இல்ல, ஆபரேஷன் நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் கடையா பேச்சு. இனி கடலையும் இழுத்து மூடு. குட் நைட்.
பார்த்துமா. ஏய் கவி 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 நில்லு கவி. நான் அப்பவே சொன்னல 7 மணிக்கு நான் போகணும்னு. விடு, நான் போறேன். நான் போறேன்னா நீ எப்படி தனியா போவ? இங்க இருந்து மெயின் ரோட் போறதுக்கே 2-3 கிலோமீட்டர் நடக்கணும். பரவாயில்ல, என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. லேட்டா போனா ஹாஸ்டல்ல விட்டு அனுப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் கவி, போயிடலாம். நீ இப்படியே சொல்லிதான் இவ்வளவு லேட் பண்ணிட்ட. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய் இங்க பாரு, இங்க இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை நம்பி வந்தது தப்பா போச்சு. இன்னும் பார்ட்டி முடியவே இல்ல. பாதியில கிளம்பி போனா தப்பாயிடும். ப்ளீஸ் கவி, சொல்றது கேளு. நீ இருந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு வா, நான் போறேன். அடம் பிடிக்காத கவி, சொன்னா கேளு. ப்ளீஸ் வா, ப்ளீஸ். வா 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 கவி. ரேவதி, அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க. வா போலாம். எல்லாம் எடுத்து வச்சாச்சு, வா போலாம். இங்க எதுக்கு கேமரா வச்சிருக்காங்க? ரேவதி, நானும் பரமனும் எம்எல்ஏ பையனை பார்த்து முடிச்சோம்ல. நிக்கிறான் பாரு, சிலுக்கு சட்டை போட்டுக்கிட்டு, பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு. இவன் தான் அவன்.